சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட முடி திருத்தும் தொழிலாளிக்கு கணுக்கால் அகற்றப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் இரும்புள்ளியூர் சத்தியசாய் நகரைச் சேர்ந்த தங்கராஜ் தனது மனைவி ரம்யா மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தங்கராஜ் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தனது கணவரின் கால் அகற்றப்பட்டதாக தொழிலாளி தங்கராஜின் மனைவி ரம்யா குற்றம் சாட்டினார். தாம்பரத்தைச் சேர்ந்த தங்கராஜின் கட்டை விரல் பாதிக்கப்பட்ட நிலையில் முதலில் சிகிச்சை பெற்றதாகவும் உடல்நிலை மோசமானதால் மீண்டும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்றதாகவும் கூறினார். சிகிச்சை தாமதமானதால் பாதிப்பு கணுக்கால் வரை சென்றதாகவும் தற்போது கால் அகற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இங்க இருந்தாலே ஆபத்து தான், ஒவ்வொருத்தரையும் சாவடிச்சிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சுகர் ப்ராப்ளம் தான் சார், வேற என்ன சுகர் ப்ராப்ளம் தான். 240 தான் இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி காலை எடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி கால் கை வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. தலையிலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் எதுவுமே சொல்ல சார், அவங்க நான் கரெக்டாக தான் பண்ணேன், நீங்கள் சார் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு இதுதான் பேசுகிறாங்களாக்காண்டி வேறு எதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. இது மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏன் பண்ண முடியாது? மேலும் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் கணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். முறையான சிகிச்சை அளிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதே இந்த நிலைக்கு காரணம் என ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் மீது தங்கராஜின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.